பேக் டு விக்கெட் ஃபிட்னஸ் சேனல். நம்ம சிம்பிளா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றேங்க. ஃபர்ஸ்ட் கிரிக்கெட்னா என்ன அதை பத்தி பேசலாம். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, கிரிக்கெட்னா என்ன? கிரிக்கெட்டோட பேசிக். கிரிக்கெட் இஸ் ஜென்டில்மேன் ஸ்போர்ட்ஸ். கிரிக்கெட்னா என்னதுன்னே தெரியாதவன் இந்த வீடியோ பார்க்கும்போது கடைசியில கிரிக்கெட்டை பத்தி பேசிக் ரூல்ஸ் அதை மட்டும் தெரிஞ்சுட்டு போற மாதிரி. சரி, ஓகே. கிரிக்கெட்ல தெரியாதவங்களுக்கு சொல்றேன், தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். 11 மெம்பர்ஸ் ஸ்குவாட் விளையாட போறாங்க. 11 பேர் ஒரு டீம்ல விளையாட போறாங்க. மேபி 15ல இருந்து 16 பேர் ரிட்டர்ன் ரிசர்வ், அதாவது மொத்த ஸ்குவாட்ல இருப்பாங்க. யாராவது ஒருத்தருக்கு இன்சூர் ஆச்சுன்னா மாத்திக்குவாங்க. ஒரு கண்டிஷன்ஸ் பொறுத்தாப்புல பவுலர்ஸ் பேட்ஸ்மேன்ஸ் சூஸ் பண்ணிக்குவாங்க. இப்ப பேட்டிங் ட்ராக்னா ஒரு 5 to 7 மெம்பர்ஸ் பேட்டிங் இருப்பாங்க, ஒரு 3 to 4 மெம்பர்ஸ் பவுலரிங் இருப்பாங்க. ஒருவேளை அது பவுலிங் ட்ராக் நாங்க பவுலிங் பண்ணி வின் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுல 4 to 5 மெம்பர்ஸ் வந்து சாலிடா 4 5 to 6 மெம்பர்ஸ் வரைக்கும் 4 to 5 மினிமம் அதிகபட்சம் போறவங்களுக்கு அது லக்கி சான்ஸ் மாதிரி. இப்போ ஒரு பவுலிங் ட்ராக்ல 4 to 5 மெம்பர்ஸ் மினிமம் பவுலர்ஸ் ஆகும். இப்ப நமக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. அந்த மாதிரி கிரிக்கெட்டுக்கு என்ன வரலாறு? ஓகே, கிரிக்கெட்ன்றது ஆரம்பத்துல இருந்து இங்கிலாந்து இங்கிலீஷ் சொல்லலாம். இங்கிலீஷோட பாரம்பரிய விளையாட்டு அது. ஓகே, 15th செஞ்சுரியிலே கிரிக்கெட்ன்றது ஆரிஜினேட் ஆயிடுச்சு. பட் ஓவராலா கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி வரைக்கும் ஆக்சுவல் ட்ரெண்ட் 1983 அந்த ஒரு வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தான். நான் இந்தியாவை பத்தி சொல்லல, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய பேருக்கு இந்தியாவில யாருக்கும் கிரிக்கெட் என்ன தெரியாது. அதுக்கப்புறம் தான் இந்தியா போகிறாங்க, விளையாடுறாங்க. வெஸ்ட் இண்டீஸ்ன்ற ஒரு ஓசி டீம் ஜெயிக்கிறாங்க, ஃபைனல்ஸ் போறாங்க. அதே வெஸ்ட் இண்டீஸ் திரும்ப ஃபைனல்ஸ் வராங்க. ஃபைனல்ஸ் வந்து அந்த வெஸ்ட் இண்டீஸ் அடிச்சு கபில் தேவ் ஒரு கேட்ச் பிடிப்பாரு. ஓகே, நல்லா இருக்கும். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் எப்போ உங்களுக்கு தெரியும்? ஆக்சுவல் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் ஜெயிச்சது தெரியும், பட் நாட் எப்ப ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் விளையாண்டாங்கன்றது தெரியாது. பட் நம்ம இந்தியா ஜெயிச்சது தெரியும். 1983 கபில் தேவ் கேப்டன்சி பண்ணி நம்ம இந்தியன் ஜெயிச்சாங்க. ரவி சாஸ்திரி, கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த், தமிழ்நாடு பிளேயர் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் சார் இருந்தார் அதுல. கிரிக்கெட் எடுத்துக்கலாம், மோஸ்ட்லி யாருக்கு தெரியுது? சச்சின் இருக்கும், தோனி இருக்கும், விராட் கோலி இருக்கும், ரோஹித் சர்மா இருக்கும். இந்த 4 பேர் தான். இந்த 4 பேர் தான் பில்லர் கிரிக்கெட்டுக்கு. ஆக்சுவலா பில்லர்னு சொல்ல முடியாது, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இவங்க இல்லாம நம்ம வந்து கிரிக்கெட்டை பார்க்க ஆரம்பிச்சிருக்கவே மாட்டோம். யாராவது ஒருத்தர் நமக்கு இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்க. ஸ்டார்டிங் இப்ப டோனியா இருக்கட்டும், சச்சினா இருக்கட்டும். சச்சின் பீரியட்ன்றது ஒரு கட்டு. ஆமா, ஒரு கோல்டன் டேஸ். கோல்டன் டேஸ். அடுத்தது டோனி வந்தாரு. ஆமா, டோனி வந்தாரு. அடுத்து யார் வந்தாரு? விராட் கோலி. ரோஹித் சர்மா ஆக்சுவலா 22க்கு மேல விராட் கோலி ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ரோஹித் சர்மா கேப்டன்சி கொடுத்தாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து டெஸ்ட் டீமோட கேப்டன் விராட் கோலி, ஓடிஐ டீமோட கேப்டன் விராட் கோலி, T20 டீமோட கேப்டன் விராட் கோலி. தோனிக்கு அப்புறம் ஒரு சக்சஸ்ஃபுல் கேப்டனா இருந்தது விராட் கோலி. நீங்க எத்தனை வருஷமா கிரிக்கெட்ட பாக்குறீங்க? கிரிக்கெட் பத்தி எந்த அளவு நாலேஜ் உங்களுக்கு? 2016ல பார்க்க ஆரம்பிச்சேன். ஆக்சுவலா கிரிக்கெட்டை பத்தி ஃபுல் நாலேஜ் கெயின் பண்ணி பார்த்த ஃபர்ஸ்ட் சீரீஸ்னா சாம்பியன்ஸ் டிராஃபி 2017. நல்லா ஞாபகம் இருக்கு. சரி, ஓகே. கிரிக்கெட்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு மூமெண்ட் இல்ல பிளேயர் அந்த மாதிரி என்ன? இந்த மாதிரி வந்து ஸ்டார்டிங் வீட்ல இருந்து பார்க்கும்போது இந்த இன்ஸ்பயர் ஆகி பார்த்ததுன்றது ஆக்சுவலா ஐபிஎல் கிரிக்கெட்னு ஓவராலா சொல்லலாம். பட் அதுல ஐபிஎல்லும் வரும். ஐபிஎல்ல 2023 GT vs CSK ஃபைனல்ஸ்ல ஜடேஜா அடிப்பாருங்க அந்த 10 ரன் 2 பால். அந்த கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் திருப்பி ஒரு முறை கிடைக்குமா, நம்ம ஒரு மேட்ச் பார்ப்போமா அப்படின்ற ஒரு அளவுக்கு அது ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் சொல்றேன். இன்னொரு விஷயம், என் கேபால ரிஷப் பண்ட் வந்து சிங்கிள் ஆளா நின்று பேட்டிங் ஆடி கொடுத்து ஆஸ்திரேலியா ஹோம் கிரவுண்ட்ல வச்சு இந்தியன் டீம் ஒரு சீரீஸ் ஜெயிப்பாங்க. சரி, இப்ப நியூ பிளேயர்ஸ் எல்லாம் வராங்களே, ஸ்டார்டிங்ல வந்திருப்பாங்க. நியூ பிளேயர்ஸ் நீங்க யாரை குறிப்பிட்டு சொல்றீங்க? யாராவது சம்படி? இப்ப கொஞ்சம் ஐபிஎல் இருக்குல்ல, ஐபிஎல் ஒரு 14 வயசு பையன் விளையாடணும். ஓகே, அந்த மாதிரி அவரு வைபவ் சூரியவன்சி மட்டும் தான் தெரியுது. இருப்பாங்க அவங்கள. இதனாலதான் அவங்க மேல வராது காரணமா இருக்கும்னு எதை நினைக்கிறீங்க? பாலிடிக்ஸ் தாங்க. பாலிடிக்ஸ் பேசினா நம்ம வீடியோ ஸ்ட்ரைக் கூட அடிச்சிருவாங்க. பாலிடிக்ஸ் பேச முடியாதுங்க. ஆமா, அந்த அளவு வந்து பாலிடிக்ஸ்ல இல்ல, பாலிடிக்ஸ் வேணாம் இந்த விஷயத்துல. இந்த போர்ஷன்ஸ் நம்ம விட்டுறலாம். ஏன்னா பாலிடிக்ஸ்ன்றது நமக்கு தேவையில்ல. கிரிக்கெட் பாலிடிக்ஸ்ன்றது ரொம்ப வாஸ்ட், நாம நானா விட்டுறலாம். கிரிக்கெட்ல அப்ப இருந்ததுக்கும் அந்த 20s அந்த 2000 மேல அந்த பீரியட் டெக்னாலஜிக்கும் அதுக்கப்புறம் இப்ப டெவலப் பண்ண டெக்னாலஜிக்கும் எது டிஃபரெண்ட்? நீங்க LBWவே
ஒரு 2000க்கு முன்னாடி இருந்த எல்பிடபிள்யூ மெத்தடும் இப்போ இருக்க எல்பிடபிள்யூ மெத்தடும் ரொம்ப யூனிக்கா. ஈவன் சிங்கிள் பால் பேட் வந்து ஸ்ட்ரைக் ஆச்சுனாலும் அந்த ஸ்பைக் வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் அங்க வந்து இந்த பழைய இதுலாம் இல்லை. இப்ப அதுல 1008 சென்சார் இருக்கு, மைக் இருக்கு, ஸ்பைக்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸ்டம்பிங்ல லைட்னிங் செகண்ட்ல ஒரு ஜூம் பண்ணி பாக்குறாங்க. 4K அளவுக்கு கேமரா வந்துருச்சு. எவ்வளவு டெக்னாலஜிஸ் எல்லாம் இருந்துச்சு. ஈவன் இப்ப நீங்க ரீசெண்டா பாத்துருந்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும், ஆஸ்திரேலியால பவுலிங் போடும் போது அந்த ஹேண்ட் ஸ்விங் எப்படி இருக்கு, ஹேண்டோட பவுலிங் ஸ்பீட் எவ்வளவு வேகத்துல வருது அப்படின்றதெல்லாம் நீங்க பாத்துருக்கலாம். மேபி இப்ப போன சீரீஸ்ல பாத்துறேன். எல்லாரும் பேசிக்கா கேக்குறது, கிரிக்கெட்டை பத்தி தெரிஞ்சவங்க கிரிக்கெட் பாக்குறதுக்கு ஓகே, கிரிக்கெட்டா என்னன்னே தெரியாதவன் நான் எதுக்கு இந்த வீடியோ பாக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க? கிரிக்கெட் அதான் சொல்லிட்டு நாங்க ஆரம்பத்துல ஜென்டில்மேன் ஸ்போர்ட்ஸ் சொல்லிட்டு, ஜென்டில்மேன் ஸ்போர்ட்ஸ் நான் ஏன் சொல்றேன்னா, தமிழ்நாட்டுக்கு எடுத்துனா கபடி இருக்கு, அந்த மாதிரி ஒரு கேம் இருக்கு அந்தந்த நாட்டை ரீப்ரசென்ட் பண்ற மாதிரி. கிரிக்கெட் எப்படி நம்ம இது வந்து வேர்ல்ட் லெவல்ல நிறைய பேர் பாக்குறாங்க. ஈவன் நீங்க இவ்வளவு சொல்றீங்க, யூஎஸ்ல ஃபுல்லா ஃபுட்பால் தான். ஆனா அங்க மேஜர் லீக் நடக்கலீங்களா? சிஎஸ்கேவோட பிரான்சைசி டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் நாங்க போய் விளையாடலையா? எம்ஐ நியூயார்க்கு நிறைய டீம்ஸ் பிரான்சைசி. இப்ப வந்து ஒரு ஸ்போர்ட்னு எடுத்தோம்னா ஸ்போர்ட்ஸா தான் பார்க்கணும். இப்ப நம்ம ஃபுட்பாலும் சரி, இப்ப நம்ம இந்தியாவில கூட ஐஎஸ்எல் நடந்துச்சு. யாருக்காவது தெரியுமா? இல்ல, தெரியாது. ஐஎஸ்எல் நடந்துச்சு, பிகேஎல் நடக்குது, பிகேஎல் பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி தான் ஐபிஎல். இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ன்றது ஒரு ஸ்போர்ட்ஸ். சரி, இப்ப ஃபுட்பால் இருக்கு. ஃபுட்பால்ல மிகப்பெரிய பிளேயர்ஸ் ரொனால்டோ, மெஸ்ஸி எல்லாம் இருக்காங்க. நீங்க வந்து முக்கியமான விஷயம் நீங்க குறிப்பிட்டு சொல்றதே வந்து ரொனால்டோ, மெஸ்ஸி, நெய்மர் நிறைய பேர் இருக்காங்க. பட் ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா, ஏன்னா பார்க்காதவங்களுக்கு பெருசா தெரிஞ்சுக்க, பெரியவங்களை மட்டும் தான் தெரியும். இப்ப நம்ம உள்ள இந்த ஃபீல்ட்ல இவ்வளவு உள்ள இருந்தோம்னா தான் தெரியும் அதோட எப்படி யாராவது என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அதே மாதிரி தான் ஃபுட்பால். நீங்க சொல்றது தப்பு இல்லை, ஏன்னா எனக்கும் ஃபுட்பாலை பத்தி அவ்வளவு தெரியாது. ஒரு 4-5 ஃபுட்பால் அதிகமா ரீச் ஆயிருக்கு இந்தியா. பட் அந்த கிரிக்கெட் அந்த அளவு ரீச் ஆகல. யார் சொல்லுவீங்க ஃபுட்பாலோட கிரிக்கெட் ரீச் ஆகலன்ட்டு? ஃபுட்பால் தாங்க இன்னும் இந்தியாவுக்கு ரீச் ஆகல. அது உண்மைதான். பட் வேர்ல்டு லெவலில் பார்த்தா ஃபுட்பால் தான் ரீச் அதிகமாயிருக்கு. ஆமா, அது என்ன கிரிக்கெட் அந்த அளவு ஆகல. இப்ப ரொனால்டோனா வேர்ல்ட்ல நிறைய பேருக்கு தெரியும். பட் எம்எஸ் தோனினா நம்ம இந்தியாவில தெரியும், சில இதுல மட்டும் சில ஃபாரின் கண்ட்ரிஸ். ஓகே, இது என்ன காரணம்னா, இந்தியா அதாவது கிரிக்கெட்ன்றது ஒரு லார்ஜஸ்ட் கேம். அட்லீஸ்ட் ஒரு 20 ஓவர்ஸ் சொல்லணும்னா மினிமம் 2.5 ஹவர்ஸ் ஆயிரும். இப்ப நடுவில் நமக்கு அது ஸ்ட்ராட்டஜிக் பிரேக் வேணும், பவுலர்ஸ் மாத்தணும், பவர் பிளேக்குள்ள ஃபீல்டர்ஸ் மாத்தணும், விக்கெட் எடுத்தா வந்துட்டு போக டைம் எடுக்கும், இதெல்லாம் இருக்கு. பட் நீங்க ஃபுட்பால்னு பாத்தீங்கன்னா அந்த 90 மினிட்ஸ்க்குள்ள டிரா அப்படின்னா கோல் அடிச்சு யார் லீடிங் இருக்கா அவங்க ஜெயிச்சுட்டு கொடுத்துருவாங்க. பட் இங்க அப்படி கிடையாது. நம்ம ஒரு டார்கெட்டை செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி டார்கெட் எடுத்துட்டு போறதுன்றது கொஞ்சம் குரூஷியல் விஷயம். இப்போ ஏசியன் கேம்ஸ் இருக்கு, இப்பதான் கொண்டு வந்தாங்க ஏசியன் கேம்ஸ்ல கிரிக்கெட். ஹாக்கி எல்லாம் கூட ரொம்ப நாள் ஏசியன் கேம்ஸ் இருக்கு. பட் கிரிக்கெட் எப்ப கொண்டு வந்தாங்க? கொண்டு போன வருஷத்துலயே நம்ம இந்தியா கோல்டு மெடல் ஜெயிச்சுட்டு வந்தாங்க ஏசியன் கேம்ஸ் சைனால. அதே மாதிரி மேபி நிறைய அடுத்தடுத்து கிரிக்கெட்டை உள்ள எடுத்துட்டு வந்தோம்னா பாப்புலர் ஆகுது, நிறைய சான்ஸ் இருக்கு ஃபுட்பால். சரி, வீடியோ பாக்குறவங்க என்ன தெரிஞ்சுக்கிறாங்க இந்த வீடியோல இருந்து? எப்படி இப்ப வந்து கிரிக்கெட்னா என்னன்னு தெரியாதவங்க கூட ஒரு சரி பார்க்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தா நல்லா இருக்கும். இட்ஸ் ஆல்வேஸ். ஏன்னா நீங்க பாக்குறது உங்க இஷ்டம், உங்களுக்கு பிடிச்சிருக்கிறது நீங்க பார்க்க போறீங்க. நம்ம அதை விருப்பத்துல ஒண்ணும் கிடையாது, தெரிஞ்சதோ சொல்றோம், அவ்வளவுதான். நன்றி.